இது வந்து யுகாதி அன்னைக்கு நான் பசங்களுக்கு போட்ட ட்ரெஸ் தான் இது. அப்போ எடுத்தது தானடா இப்போ தான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் நடுவில் என்னால் போட முடியல. அதனால தான் சரி பழசெல்லாம் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தேன். பசங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் ஊரில் எடுத்த வீடியோஸ் நிறைய இருக்குது. அம்மா வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது. அது வந்து நிறைய பூ பூத்துருந்தது. நாங்கள் போன டைமில் லைட்டாக அப்படி இப்படின்னு இருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மழையும் வெயிலும் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோனில் தான் எடுக்கிறேன் நான் வீடியோஸ்லாம். அங்கே ஊரில் வெளியில் வெட்ட வெளிச்சமாக பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ளீனாக தெரியுது பார்த்தீங்களா வீடியோஸு. அதோட நிறைய பூ இருந்தது. சரி எடுத்து ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதோட இது வந்து எப்படி சொல்கிறது, எந்த மரம் அப்படின்னு தெரியல. எலுமிச்சத்தோட வகையை சேர்ந்தது தான். எந்த மரம்னு கரெக்டாக தெரியல. அதில் வர்ற இந்த கம்மு பார்த்திங்களா ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தான் நான் எடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி அதை உங்களோடைய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இது வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி மரத்தில் வந்துட்டு தான் இருந்தது நான் ஊரில் இருக்கிற வரையும். பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது பார்க்க ஒரு மாதிரி கண்ணுக்கு. அதனால தான் எடுத்திருந்தேன். அதோட நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். சம்மர் ஹாலிடேஸ் நீங்கள்லாம் ஊருக்கு போனீங்களா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்